ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். ஆக்சுவலி நம்ம செட்டப் படி இன்றைக்கி நிஃப்டியில் வந்து ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் கிடச்சிது. சேம் டிமாண்ட் லெவல் தான். ஏன் டிமாண்ட் லெவல் இதே வச்சுருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் இதுக்கு கீழே போகணும் அப்படின்னா இந்த கேப், இந்த இடம் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு டிமாண்ட் லெவல். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நெக்ஸ்ட்டு எஸ்ஆர் ஜோன்னு சொல்லுவேன் நான். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு வேலிடான என்ட்ரி கிடச்சிது. ஏன் கிடச்சிது, எதனால் நான் கன்ஃபர்மேஷன் பார்த்தேன் அப்படின்னா, இது வந்து பக்காவான ஒரு லிக்விடிட்டி கிராப் தான். இது வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கரமான லிக்விடிட்டி கிராப். இப்போது மார்க்கெட் வந்து நேற்று வி ஷேப் ரெக்கவரிங்களா, வி ஷேப் ரெக்கவரிக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரிக்காக பொசிஷன்ஸ் ஃபுல்லாக ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. ஹோல்டு பண்ண உடனே மார்க்கெட் நெக்ஸ்ட் டே வந்து அதுக்கேற்ற மொமெண்டம் கொடுத்ததுக்கப்புறம் வால்யூம் இல்லாமல் திருப்பி பம்ப் பண்ணுறாங்க. ஸோ பம்ப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரே நிமிஷம், அட்லீஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ப்ரீமியம் ஏரியாவில் வந்தாவது ஷார்ட்டுக்கு போயிடும். அதாவது ப்ரீமியம் ஏரியாவுக்கு வந்தாவது கொஞ்சம் கீழே இறங்கணும். டிஸ்கவுண்டில் இருக்கும்போது நம்ம வந்து ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து கவுண்டர் ட்ரெண்டு தான். இது வந்து நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் ட்ரெண்டு, மார்க்கெட் மெயின் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டு, நான் வந்து கவுண்டரில் எடுத்திருக்கேன். இது வந்து அக்யூரசி ட்ராப் ஆகும். எப்போ ட்ராப் ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு பொசிஷன் பில்ட் ஆகாது. அப்போ இன்றைக்கி காலையில் ஏன் வந்து மார்க்கெட் எனக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக, நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் மானிட்டர் முன்னாடி சரியாக இருக்க முடியலனால எனக்கு ஏன் வந்து இதில் கொஞ்சம் காலையில் ஒரு கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா, ஐடினால். ஐடி செக்டார் ஃபஸ்ட்டே என்ன பண்ணாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து நல்ல ஒரு வால்யூம் கொடுத்து கீழே இறக்கிட்டாங்க. இறக்குனதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டான ஒரு ரிவர்சல் செட்டப் தான். ஸோ இங்கே இவன் இறங்கவே இல்லை, பட் ஆனால் நிஃப்டி இதாகிடுச்சு. ஸோ இவன் இப்படி இருந்தனால, ஏன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை மூவ் பண்ணாங்க. இவங்க தான் வந்து ஹெவி வெயிட் ஸ்டாக் எல்லாமே காலையில் ஹை பவர் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் மூவ் பண்ணது காலையில் இவங்களுக்கு தான் ஹெவி வெயிட்டேஜ் இருந்தது. அதனால தான் வந்து மார்னிங் வந்து நான் சரி ஓகே லிக்விடிட்டி எடுத்துட்டாங்கன்னு நினச்சிட்டு என்ட்ரி போட்டேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அவங்க திருப்பி கீழே போயிட்டாங்க. சாரி, ஒரு ஃபோன் வந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கே இருக்கிற லிக்விடிட்டி அவனுக்கு வந்து போதுமான லிக்விடிட்டி இல்லை. எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு ட்ராப் ஜோனை தான் அவன் திருப்பி வந்து லிக்விடிட்டி எடுத்தான். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இங்கே வந்து இன்றைக்கி டே ஓப்பன்லேருந்து பார்த்திங்கன்னா 0.5. ஸோ 0.5 தான் அவன் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு ரிவர்சல் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பெரிய கேண்டில் இருக்குல்ல, இந்த பெரிய கேண்டிலோட ஃபுல் வால்யூமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சு. இதோட ஃபுல் வால்யூமும் காலி ஆகிடுச்சு. இப்போ இந்த காலி ஆகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ராப் பண்ணுவாங்க. ட்ராப் எங்கே நடக்கும் அப்படின்னா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல தான் நடக்கும். அந்த ட்ராப்பை நம்ம கண்டுபிடிச்சி லிக்விடிட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரிவர்சல் போகணும். நான் இது ஏன் கவுண்டர் ட்ரெண்ட் போகிறேன், ஏன் வந்து நான் இந்த இது போகல அப்படின்னா, மார்னிங்கே இவ்வளோ பெரிய பொசிஷன் க்ரியேட் ஆனதும் ஃபஸ்ட்டு கவுண்டர் ட்ரெண்ட் இதுதான். இந்த கவுண்டர் ட்ரெண்ட் ஏன் நான் இங்கே வச்சேன்னா, இது ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு 3-4 டேவோட லோ இது தான். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிமாண்ட்ஸ் ஒன்று இருந்தது. ஸோ அதுவும் எல்லாமே பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக தான் இருந்தது. எல்லா ஃபேக்டருமே எனக்கு கரெக்டாக இருந்தனால தான் நான் என்ட்ரி எடுத்தேன். எனக்கு வந்து மந்த்லி வந்து 6-7 என்ட்ரி தான் கிடைக்கும். அதில் மோஸ்ட்லி நிறையா டிபி தான் இருக்கும், எஸ்எல் வந்து கம்மியாக தான் இருக்கும். எனக்கு வந்து மெயினான ஃபோக்கஸ் வந்து நிஃப்டி கிடையாது. நிஃப்டி வந்து ஒரு ஆப்ஷனல் தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் 1:3 வச்சு 7 ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஒரே ஒரு பெனிஃபிட்னால், நம்ம வந்து லாட் சைஸ் நமக்கு வந்து 10,000க்குள்ளேயே கிடச்சிரும். பட் ஈக்விட்டி போகும்போது, நான் ஈக்விட்டி ட்ரேடிங் ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா, அதில் வந்து இவ்வளோ வேலை கிடையாது. இவ்வளோ தூரம் நீங்கள் பார்க்க தேவையில்ல. சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். உங்களுக்கு வந்து
சென்டிமெண்ட்ஸ் இப்போ இது வந்து ரெட்டு ஓகேங்களா, இந்த செக்டர் ஃபுல்லாமே ரெட்டில் இருக்குது. யார் வந்து ரொம்ப ப்ளீட் ஆகிட்டு இருக்காங்களோ அந்த ஸ்டாக்ஸில் நம்ம லெவல்ஸை ஃபைன் பண்ண தெரியணும், நமக்கான லெவல்ஸை ஃபைன் பண்ண தெரியணும். ஸோ இப்போ இங்கேருந்து மார்க்கெட் இப்படி, அதாவது எப்பயுமே நம்ம சார்ட்டை ரைட்டில் ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட்டில் என்ன நடக்குதுன்னு நமக்கு பார்க்க தெரியணும். அப்போ தான் ரைட்டில் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நம்ம எப்பயுமே ஒரு பொசிஷன் அவங்க பில்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணக்கூடாது. பொசிஷன் க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, ஒரு செயல் நடந்ததுக்கப்புறம் அதை பார்த்தோன்னே ஈஸியாகவே சொல்லிடலாம். பட் ஆனால் அது முன்னாடியே அவங்களுக்கு தேவையான, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அங்கே அக்ரெஷனாக வந்திருக்காங்க, இந்த இடத்துல ஏன் ஹோல்டு பண்ணாங்க, இந்த இடத்துல ஹோல்டு பண்ணுறதுக்கான பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஓகேங்களா, அதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்பில் தான் பார்க்கணும். எப்பயுமே வந்து நம்மளோட பெரிய அவங்களோட பிக்கஸ்ட்டு லிக்விடிட்டி எங்கே இருக்குன்னா ஹெச்டிஎஃப்பில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து நிறைய பேர் பொசிஷன் க்ரியேட் பண்ணி, இது வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ், இந்த ரியாலிட்டி இண்டெக்ஸில் வந்து ரியாலிட்டி கூட வேண்டாம், நீங்கள் வந்து ஆட்டோ எடுத்துக்கோங்க, ஏன்னா ரியாலிட்டி மோஸ்ட்லி அவ்வளோக்கும் பண்ணாது. ஸோ ஆட்டோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் ரேஞ்சில் இருந்திருக்கு. மார்க்கெட்டை இங்கேயே வந்து பீரிஷ்னஸ் தான் காமிச்சிருக்கு. இங்கே வந்து பியூரான 15 மினிட்லேயே நல்ல ஒரு கிராப், ஏன்னா இன்சைடர் கேண்டில்ங்கும் போது நெக்ஸ்ட்டு அவங்களால பம்ப் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, ஆனால் இவ்வளோ தூரம் அவங்க போக முடிஞ்சா, இவ்வளோ தூரம் போயிருக்காங்க. பட் பிஎஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வால்யூமாக பாதி தூரம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இது என்னன்னா ஸ்ட்ரென்த்து கேண்டில் கிடையாது, இது வந்து பியூரான ஒரு ஸ்ட்ரென்த்து கேண்டில் கிடையாது. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இந்த மார்க்கெட்டை அப்படி பிரேக் பண்ணிட்டு போகணும். புரியுதுங்களா, இந்த மார்க்கெட்டை ஓரளவுக்கு வந்து அவங்க பிரேக் பண்ண முடிஞ்சாதான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும், நம்ம வந்து அது சரி ஓகே கண்டினியூஷன் சொல்ல முடியும். பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கிறது, நம்ம ஒரு முக்கியமான ஜோன்ஸில் போயிட்டோம் அப்படின்னு ட்ரேட் எடுக்கிறதுலாம் நமக்கு வந்து அது கரெக்டாக செட் ஆகாது. நீங்கள் வந்து அதை எத்தனை தடவை நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து அது ட்ராடவுனில் தான் போய் முடியும். இப்போ இவங்க வந்து ஆட்டோ செக்டர் தான் பாரத் ஃபோர்ஜ் எடுத்தோம் அப்படின்னா, நம்ம இதில் போனோம்னா ஈஸியாக நமக்கு ட்ரேட் கிடைக்கும். லெவல்ஸ் ஃபைன் பண்ணி நமக்கு ஈஸியாகவே கீ லெவல்ஸ், நான் வந்து ஸ்டாக்ஸு வந்து மொமெண்டம் கீ லெவல்ஸ் வச்சுருக்கேன், அந்த கீ லெவல்ஸை வச்சு ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்து நான் என்ட்ரி எடுத்துருப்பேன். இன்றைக்கி ஆக்சுவலாக என்னால் பர்சனல் ரீசன்ஸாலாம் எடுக்க முடியல. ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. ஸ்டாக்ஸ் வந்து என்னென்னா, நீங்கள் என்ட்ரி, எஸ்எல், ஸ்டாப் லாஸ், இது 3 மட்டும்தான் எக்ஸிக்யூஷன். மிச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50% தான் ஒர்க் இருக்கும். ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுல மட்டும்தான் உங்களுக்கு எனர்ஜி கொஞ்சம் நிறையா போகும். மிச்சபடி இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து செல்லிங்கில் இருக்கா பையிங்கில் இருக்கா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் நிஃப்டி காலையில் செல்லிங்கில் இருக்கா பையிங்கில் இருக்கா எந்த மொமெண்டமில் போகும்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ இவன் இந்த கேண்டில் கீழே இறக்கணுன்னு என்ன ஆகிடும் அப்படின்னா, மார்க்கெட் இங்கே, ஏன்னா இவன் செக்டார் ஃபுல்லாகவே ரெட்டு. ஸோ இவங்க தான் வந்து மார்க்கெட் மூவ் பண்ணிட்டுருப்பாங்க, பாரத் ஃபோர்ஜ் தான் மார்க்கெட் மூவ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு பாதி வேலை இங்கேயே முடிஞ்சிடும். மார்க்கெட் பீரிஷ்னஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம மொமெண்டம் ட்ரேடிங் மட்டும் பார்த்தா போதும். மொமெண்டம் ட்ரேடிங் சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆனவுடனே நம்ம என்ட்ரி எடுக்காமல் இதில் நம்ம டிஸ்கவுண்ட் ரேட் போட்டு பார்த்தோன்னா இங்கே ஒரு ரிவர்சல் வந்திருக்கு. கரெக்டாக அந்த இடத்துல டேப் ஆகிருக்கு. நம்ம இந்த இடத்துல செல் பண்ணி இதுக்கு மேலே எஸ்எல் வச்சா கண்டினியூவேஷன். ஸோ இது ஒரு கண்டினியூவேஷன் செட்டப் தான். எப்போது அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஃபால் ஆகிட்டே இருக்குது, இந்த இடத்துல தான் வந்து பிக்கஸ்ட்டு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே டிசிஷன் எடுத்து மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துட்டாங்க. கீழே கொண்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வர ஃபஸ்ட்டு டிசிஷன் கரெக்டாக இருக்கும், அதுதான் கண்டினியூவேஷன். கண்டினியூவேஷன் செட்டப்பில் நம்ம லெவல்ஸ் கண்டுபிடிக்க தெரியணும் முதல்ல. இன்றைக்கி என்னோடய ட்ரேட் சம்மரி இதுதான். எனக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆகிருக்கு, அதுவும் ஆனால் இன்றைக்கி வந்து D+6ங்கிறனால நான் லாட்டு கம்மியாக தான் போனேன். எனக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு ப்ளீட் ஆகலை. சரி ஓகே, தேங்க்யூ, நாளைக்கு பார்க்கலாம்.